ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட சண்டே குட்டி விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா புழல்கிட்ட இருக்க காவாங்கரை மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 6:30 மணி போல் கிளம்பியிருந்தோம். மழை பெஞ்சிருந்தது பொழுது ஓவராக வந்துட்டு குளிராக இருந்தது ரொம்ப. இந்த பக்கம் பார்த்தா சூரிய பகவான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு. நம்ம இப்போ காவாங்கரை மீன் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டு போயாச்சு. இங்கே மீன் மார்க்கெட்டுக்கிட்ட இப்படி தான் வந்துட்டு கடை போட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் போடுவாங்க போல். இங்கே காய்கறி கடை, அப்புறம் வந்துட்டு புளி பூண்டு எல்லாமே வந்துட்டு விற்பாங்க. கம்மியாகவே இருக்கும், விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு மீன் மார்க்கெட்டுக்கிட்ட போயாச்சு. இந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே வண்டி வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 5 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. 5 ரூபா கொடுத்தா டோக்கன் கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிடலாம். பார்க்கிங் பண்ணி முடித்தோடனே மீன் வாங்க வந்தாச்சு. நாங்கள் இன்றைக்கி என்ன மைண்ட் செட்டோடு வந்திருந்தோம் அப்படின்னா வஞ்சிர மீன் வாங்கிக்கலாம், அப்புறம் வந்துட்டு எறா நண்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். அப்போன்னு பார்த்தா 3 கடையில் தான் வஞ்சிரம் வந்தது. சரின்னு ஒரு கடையில் போயிட்டு வஞ்சிரம் வந்துட்டு விலை பேசி வாங்கியாச்சு. அவங்க வந்துட்டு இங்கேயே நான் வெட்டி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு அவங்களே வெட்டி தரேன் அப்படின்ட்டாங்க. மீன் வந்துட்டு வறுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டு சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாரு. இப்போ எறாவும் நண்டும் வந்துட்டு வாங்கணும். எறா நண்டு வாங்கினோன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்துட்டு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிட்டு கருப்பட்டி காஃபி கடையில் தான் வந்துட்டு நிப்பாட்டணும். எப்போவுமே நாங்கள் வந்துட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வந்தால் அந்த கருப்பட்டி காஃபி கடையில் தான் வந்துட்டு காஃபியே குடிப்போம். சூப்பராக இருக்கும் கருப்பட்டியில் போடுறனால. காஃபி குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்துட்டு இந்த பிரிட்ஜு கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தூண்லாம் வந்துட்டு ரெயின்போ கலரு சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா அந்த திருவள்ளுவர்லாம் சூப்பராக இருப்பார் பார்க்க. அந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க கலர்ஃபுல்லாக. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி மசாலா தடவி வச்சாச்சு. காலையில் டிஃபன் சாப்பிட்டனால மீன்லாம் வந்துட்டு மதியானம் தான், அதனால் வந்துட்டு மதியானம் ஆயிடுச்சு. இப்போ மீனை பொரிக்க வேண்டியதுனா, நம்ம எண்ணெயில் விட்டு மீனை வறுக்கிறத விட தவாவில் எண்ணெய் விட்டு மீன் வறுக்கிறது சூப்பராக இருக்கும். அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்துட்டு பிரிஞ்சு போகவே போகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோட மீனை சாப்பிடும்போது தான் அந்த மீனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மீன் எல்லாமே வந்துட்டு பொரிச்சிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எண்ணெயில் வந்துட்டு மசாலா போயே இருக்காது. எல்லா மசாலாவுமே வந்துட்டு மீனில் ஒட்டியிருக்கும். அதே போல் வந்துட்டு மசாலா தடவி நல்லா மீனை வந்துட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டால் தான் வந்துட்டு அந்த மீனுக்குள்ளே மசாலா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கிட்டு வந்த எறா வந்துட்டு பிரியாணி பண்ணியாச்சு. அதனால் வந்துட்டு எறா பிரியாணியும் வஞ்சர மீன் ஃப்ரையும். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.